வளர்ச்சியை தாங்க முடியாமல் போகிறார்களே, இது என்ன உறவு? ரொம்ப அனுபவிச்சிருக்காரு. அவரை பார்த்தாலே தெரியுது, பரிதாம பழி வாங்கியிருக்காங்க. அந்த இல்லாட்டி இந்த வேகம் வராது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நான் இருக்கண்டா வாடா என்று சொல்லி சரியான நேரத்தில் நாம் கை கொடுத்து தூக்கிவிட்ட, தோளோடு தோள் கொடுத்து என்னை காப்பாற்றியவன் எல்லாம் என் தோழன் அல்லவா என்று சொல்ல அந்த வார்த்தைகளை நீங்கள் கைதட்டி அங்கீகரித்திருக்கிறீர்கள். இப்ப இந்த பக்கம் அம்மா வர்றாங்க, பாரதி பேருக்கு ஏத்த மாதிரி அந்த பேச்சு இருக்கும். வாங்க, எப்படி உங்க உறவை காப்பாத்துறீங்கன்னு பார்ப்போம். பண்பாடு நிறைந்த பொங்கல் திருவிழாவை பைந்தமிழோடு கொண்டாடி கொண்டிருக்கும் பாலிமர் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். எதிரணியில வந்தவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. ரொம்ப டென்ஷனாவே பேசிக்கிட்டே இருந்தாரு. அது ஒரு பெரும் பிரச்சனைமா. பொதுவாவே 40 வயசுல ஒரு குணம் வரும்னு நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க. அது ஓப்பனா நாய் குணம் சொல்ல வேண்டியது. அது என்னன்னு என் வாயால சொல்ல வேணாமேன்னு தான் நான் பேசாம இருந்துட்டேன். அவர் வந்ததுல இருந்து அப்படியே கை கொடுத்து உதவுவாங்க நண்பர்கள், கை கொடுத்து உதவுவார்கள் நண்பர்கள். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலே என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ஒரு 2000 ரூபாய் கடன் கொடுத்தேங்க. 2000 ரூபாய் தான். வருஷம் 4 ஆயிடுச்சு. இத கேட்டு மாசம் ஒரு தடவை போன் பண்ணுவேன். போன் பண்ணும் பொழுதெல்லாம் நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா இருக்கேன் பாரதி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இல்ல அப்புறம் அந்த 2000 ரூபாய், ஹலோ ஹலோ ஹலோ, கேட்கலையே பாரதி, கேட்கலையே. 4 வருஷமாவா ஒருத்திக்கு லைன் கிடைக்காம போகும்? லேண்ட்லைன்ல கேளுங்க. லேண்ட்லைன்ல கேட்டா அதாவது பில்லு கட்டினா தானே. ஏங்க தெரியாம தான் கேட்கிறேன். நண்பர்கள் நண்பர்கள்னு கொண்டாடுறீங்களே, நட்பை நாங்க கொச்சப்படுத்துவதற்கு வருவதில்லை. ஆனால் பொதுவான இன்றைக்குள்ள நண்பர்களுடைய நிலைமை என்னங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அங்க போய் ஆளா கும்மி அடிக்கிற ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கிறாங்க இன்னைக்கு. அவ்வளவு ஏன் அவர் சொன்னாரு, மாமியாரும் மருமகளும் என்னைக்கு தோள் மேல கை போட்டு போறாங்களோ அடுத்த நாள் உலகம் அழியுதான். நான் கேட்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னைக்கு பார்ட்டி வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்றீங்களா அன்னைக்கு உலகம் அழியும். அப்படியே குதூகலமா இருக்குதான் நண்பர்கள்லாம் சேர்ந்தா. யார் சாருக்கு எப்படிலாம்? ஒரு பொண்ணுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சுங்க. அந்த பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அந்த ஏரியாவில் சேர்ந்துச்சுங்க. நண்பர்கள் என்ன சொல்லணும்? நல்லபடியா இருமா, குடும்பத்தை பக்குவமா நடத்துமா அப்படின்னு தானே அறிவுரை சொல்லணும். இந்த பொண்ணை பார்த்து கேட்டுச்சுங்க, என்ன உங்க வீட்டுக்காரர் எப்படி அப்படின்னோடனே இவ சொல்றா, ரொம்ப தங்கமான மனுஷன். அப்படியா? ஆமா, ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது தினம் 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துடுறாரு அப்படின்னா. உடனே அங்க இருந்து ஒருத்தி கடுப்பாயிருச்சு, இது எப்படி இவ புருஷன் மட்டும் இவளுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரலாம்? அடுத்தாப்புல கொளுத்தி போட்டா பாருங்க, டே ஏய் தினம் 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வர்றாரு உன் வீட்டுக்காரனா, உன் வீட்டுக்காரருக்கு உன் மேல பிரியம்னு அர்த்தம் இல்லடி, பூக்காரி மேல பிரியம்னு அர்த்தம்ட்டா. அதுக்கப்புறம் அது குடும்பமா இருக்குமா? பேச வர்றீங்க. பிரிந்தால் செத்து விடுவது நட்புங்க, ஆனால் செத்தால் கூட பிரியாமல் மாறாமல் இருப்பது தாங்க உறவு என்பது. அருமமா அருமை. பிரிந்தால் செத்து விடுவது நட்பு, செத்தாலும் பிரியாத உறவு. நல்லவன். 3 தலைமுறைக்கு முன்னால இருந்த தாத்தாவா இருப்பாரு. நான் அவரை பார்த்திருக்கவே மாட்டேன். ஆனால் இப்பவும் அவர் போட்டோவை காமிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெருமிதம் வருதுன்னு சொன்னா அந்த அந்த நம்பிக்கையை கொடுப்பது தானேங்க உறவினுடைய சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு இப்ப ஐஸ்கிரீம் குடுக்குறோம்னு வைங்க, உங்களுக்கு சரி கொடுங்க. இல்ல பொதுவா நீங்க பல பேருக்கு அல்வா கொடுப்பீங்க, ஐஸ்கிரீம் குடுக்குறோம்னு பல பேருக்குன்னு சொல்லி ஒரு நடுவரை களங்கப்படுத்த கூடாது. என் மனைவியை தவிர யாருக்கும் அல்வா கொடுப்பது கிடையாது. இல்ல இப்ப ஒரு ஐஸ்கிரீம் குடுக்குறோம்னு வைங்க, அத சாப்பிட்டு பார்த்தா தானே அந்த குளுமை உங்களுக்கு தெரியும். ஆமா. ஆனா நீங்க சாப்பிடாமலேயே அந்த ஐஸ்கிரீமோட குளுமை உங்களுக்கு தெரியும். அது எப்ப தெரியுமா? சொல்லுங்க. எப்ப தெரியுமா? ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வர்றீங்க வீட்டுக்கு, என்ன அத வீட்டுல டேபிள்ல பிரிச்சு வைக்கிறீங்க. நீங்க அதை தொட்டு கூட பார்க்கல, உங்க மனைவி பிரிச்சு கூட பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. ஆனா டப்பா நிறைய ஐஸ்கிரீமை சாப்பிட்ட சந்தோஷம் உங்க 2 பேருக்கும் கிடைக்குது. எப்படி அப்படின்னா, நீங்க பெத்த புள்ள அந்த ஐஸ்கிரீமை 2 கையாலையும் குழப்பி எடுத்து வாயிலையும் மூக்குலையும் முகத்திலையும் வயிற்றுலையும் அப்பிக்கிட்டு சாப்பிடுற அழக பார்த்து ரசிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்ப அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சந்தோஷம் உங்களுக்கு வருது. வருதா வரலையா? அப்போ இப்பவே வருதுமா? இப்பவே வருதுங்களா? வருங்க.
அப்போ நம்ம அனுபவிக்காமலேயே நமக்கு அந்த மகிழ்ச்சி வருதுன்னு சொன்னா அப்ப உறவு கிட்ட இருக்கிற இந்த சந்தோஷத்தை விடங்க நட்பர்கள்ட்ட அதிகமா இருக்க போகுது. அவ்வளவு ஏங்க, சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பெரிய தலைவர்களை பார்த்து நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம்? காந்தி தாத்தா, நேரு மாமா, தந்தை பெரியார். ஏன்? அவங்க பொதுமக்களையும் நாட்டு மக்களையும் யாரோ ஒருத்தர் நினைக்காம தன் ரத்தத்தின் ரத்தம் மாதிரி நினைக்கிற காரணத்தினால அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உறவினுடைய பெயர்களை சேர்த்து வச்சுட்டோம். அவ்வளவுதானேங்க. அவ்வளவு ஏன், 2 பேர் தனித்தனியா பையங்க அப்பா அம்மாவோட இருக்கிற போது அவன மாதிரி யோக்கியம் உலகத்திலேயே யாருமே கிடையாது. சரிங்களா? அப்பா அம்மா அக்கா தங்கச்சியோட ஒரு பையன் வெளியில வர்றான், ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றான்னு வைங்க, அவன மாதிரி யோகியம் அவ்வளவு மாதிரி ஒரு சாந்த சொரூபி உலகத்திலே யாரும் கிடையாது. அதே பையன் 4 நண்பர்களோட சேர்ந்துட்டா அவனோட முகமே மாறுற மாற்றம் எவ்வளவு நீங்க பாக்குறீங்களா? அப்பன விரோதி மாதிரி பாக்குறாங்க. ஆமா, டேய் கொப்பை வரேன்டா, இவன் சொல்லி கொடுப்பா, ஏய் எங்க அப்பன் தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு. அவன் உடனே அடுத்து சொல்லுவான், ஏய் அப்பனை எல்லாம் அடிச்சு வளர்க்கணும்டா, ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்கள்ட்ட அப்படின்னு இவன் சொல்லி கொடுப்பான். இப்ப நிறைய பேர் கைதி அடிச்சுதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எதிரணி தலைவர் அழகா சொன்னாரு துரியோதனனை பத்தியும் கர்ணனை பத்தியும். ராமாயணமும் பாரதமும் நம் நாட்டினுடைய மிகப்பெரிய இதிகாசங்கள், 2 கண்களாக போற்றப்படக்கூடியவை. 2த்துக்கும் என்ன தெரியுங்களா வித்தியாசம்? ராமாயணத்துல ராமன் ஒரு தலைவன் இருந்தா அவன் உறவுகளை எல்லாம் சரியாக பேணி பாதுகாத்து உறவுகளை நேசித்தான். அதனால் வந்த பிரச்சனைகளை மேலும் சில நண்பர்களோடு எதிர்த்து போராடி வெற்றி பெற்றான். உறவுகளை நேசிக்கிறவனுக்கு நண்பர்களுடைய உதவியும் வெற்றியாக போய் முடியும். ஆனால் துரியோதனன் ஒருத்தன் இருந்தாங்க, அவன் அண்ணன் தம்பிக்கு உட்கார்றதுக்கு ஒரு அடி நிலம் கூட தரமாட்டேன்னு சொல்லி உறவுகளை வெறுத்து ஒதுக்கினான். அவன் நண்பனோடு சேர்ந்து அழிந்து போனான். என்னைக்கு உறவுகளை நீங்க சரியா பேணி பாதுகாக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் நண்பர்களுக்கும் சேர்ந்து உயர்வு கிடைக்கும். இது நிச்சயமான உண்மை. இப்ப ஏங்க, இப்ப பொங்கல் தமிழக அரசு 10,000 பஸ் எக்ஸ்ட்ராவா விட்டுருக்காங்களா இந்த 2-3 நாளைக்காக. எதுக்காக இவ்வளவு போக்குவரத்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் சொல்லுங்க? எதுக்காகன்னா வேற ஒண்ணும் இல்ல, நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு கிராமத்துக்கு போவாங்க. சரிங்களா? எதுக்கு அப்படி எல்லாரும் இந்த நாள்ல மட்டும் இவ்வளவு வேகமா அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, தங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து நம்மை வேறு நகரத்துக்கு அனுப்பிவிட்டு அங்கே கிராமத்திலே நம்முடைய வரவிற்காக வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வயதான தன் தாய் தந்தையரை சென்று சந்திக்கக்கூடிய அருமையான நாள் இது என்பதற்காகத்தான் அவர்களை பார்ப்பதற்காக எல்லாரும் பொங்கலுக்கு வீட்டுக்கு போறாங்க. ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்குதல் வேந்தர்க்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்றுதான் சொன்னார்களே தவிர இந்த தாய் தந்தை கொல்லர் வேந்தர்கள் என்ற பட்டியலிலே நண்பர்களை கணக்கிலேயே பெரியவங்க எடுத்துக்கலை என்ற காரணத்தினால் ஒரு மனிதனுடைய உயர்வு உண்மையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நண்பர்களுடைய வாழ்த்துக்களை விட உறவினர்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் தான் அதிகம் தேவை. அதுதான் உண்மையானதாகவும் இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதி என்ற பெயருக்கு ஏற்றார் போல அற்புதமான பேச்சு. சர்டிபிகேட் யார் கொடுக்கணும்? உன் நண்பன் கொடுப்பானா? உன்னை கெடுத்தவன் அவன் தானே. வீட்டிற்குள் ஒரு கூட்டிற்குள் சந்தோஷமாக இருந்த உன்னை பிரித்து சென்று மாப்பிள்ள வருத்தப்படுறா, அடே விர்றா, புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்துறா அர்ரா. முதலாக எனக்கு புகைபிடிக்க பழக்கி கொடுத்தவன் யார்? என் தகப்பனா இல்லை என் தாய் மாமனா? இவன் தான் சார் கூட்டு போனான். கூட்டு போய் அர்ரா இல்லா முதல்ல அப்படித்தாண்டா வரும். அப்படி வந்தாலே நீ பழக ஆரம்பிச்சடா மாப்பிள்ள அர்ரா. பார்ல எல்லாம் நைட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் அதான் சொல்றேன், பார்த்தீங்கன்னா என்ன தப்பா நினைக்கப்படாது. ஏன்னா நாங்க பேச்சாளங்க பல இடங்களுக்கு போய் நாங்க அதை அப்சர்வ் பண்ணுவோம். உட்கார்ந்து இருக்காங்க 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பயங்கர பேச்சு. முதல்ல தெளிவா வர்றாங்க, மாப்பிள்ள தெரிஞ்சவன் வேணா உள்ள இருப்பான்டா. இதுக்காகவே நாங்க பாருங்க பார்ல லைட்டா கீழே வச்சிருப்பாங்க, மூஞ்சி தெரியாது, கீழே என்ன திங்கிறான் அது மட்டும் தெரியும், மூஞ்சி தெரியாது. ஒரு ஓரம் போய் உட்காந்துட்டு ரொம்ப சூப்பரா ஆரம்பிப்பாங்க. மாப்பிள்ள பார்த்து
நாங்கள் உட்காந்துருக்கால எனக்கு தெரிஞ்ச ஆளுமா இருக்கு. நீட்டாக இருக்கோம்டா, எவனு எதுவும் பேசப்படாரா, மாப்பிள்ள அதெல்லாம் கரெக்டாக இருப்போம்டா. ஊத்துறா, கரெக்டாக ஊத்தாடி சியர்ஸ். சியர்ஸ்னா என்னவா, அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் கீழே ஊற்றிட்டு அதில் ஒரு சொட்டு எடுத்து 3 தடவை தொளிப்பாங்க. என்னன்னு கேட்டால் பூமி தாய்க்கான். சும்மாவே தாறுமாறா சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்க ஊத்துற அது கண்டமானி சுற்ற ஆரம்பிச்சு. ஒரு மடத்தை குடிச்ச உடனே ஆரம்பிப்பாங்க பாருங்க. அவ்வளோ அமைதியாக உள்ள வந்தவன் சொல்லலாம், மாப்பிள்ள நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாடா, மாப்பிள்ள நீ எதுவுமே தப்பா சொல்லடா, பேசாமறா. அதுக்கு இல்லை மாப்பிள்ள, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன நீ மனசுக்க, பேசாமறா. டே வேணாம்டா, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா மாப்பிள்ள, விடுறா ஊத்துறா. அவங்க அட்டிக்கிற அடி அவங்க தடுமாறி உள்ள போய் அந்த வாந்தி எடுத்து அதை ரொம்ப அழகா துடைப்பாங்க. வாங்கி வச்சிருக்காங்களே அதை எதையுமே திங்க மாட்டான். நீட்டா முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் நினைத்து பார்த்தானா, அவன் எடுத்து சிதறிய அந்த ஒரு துளி கூட அவன் தகப்பனின் வியர்வையாயிருக்கும். அவன் எடுத்த வாந்தியில் அவன் தாய்ப்பாலின் வாசம் தெரியும். எதை எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற சர்க்குள்ளுக்குள்ள போய் அவன் நாசமா போகின்ற காட்சியை இன்னைக்கு மது கடைகளுக்குள் நீங்க நுழைந்து வாருங்கள், வேதனைப்படுவோம். 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் தான் கிட்டத்தட்ட 60% பேர் இன்று மதுவுக்கு அடிமையாயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இதுக்கெல்லாம் அப்ப மாமே சொந்தக்காரன் நேர்ந்து விட்டாங்க போங்கடா சொல்லி இந்த பழக்கத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஒரு அருமையான மகனை குடும்பத்திலிருந்து அநீதிக்குள் இழுத்து செல்கிற மோசமான வேலையை செஞ்ச பூரா நண்பன் தானே. இது எதுக்கு அவனை தூக்கிட்டு இருக்க, செத்தாலும் நாங்க கூட வருவோம்டா, அதான்டா உறவு, இது தொப்புள் கொடி உறவடா என்று சொல்லி ரொம்ப அற்புதமா பேசியிருக்காங்க. வாங்க சுந்தரவள்ளி. தென்றலும் கொழுமையும் போல, செந்நெல்லும் கழனியும் போல, தமிழனின் புகழும் பெருமையும் தரணியில் உயர வேண்டும். வருகின்ற தைமகளே அதற்கான வரத்தை நீ தர வேண்டும் என்று மன்றாடி, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேச வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மிகச் சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவிலே நடக்கின்ற பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்ற பாலிமர் தொலைக்காட்சியை சார்ந்த நண்பர்களே, இதை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவர் அவர்களை எதிரணிக்கு ஏன் இத்தனை வெறப்புன்னு நான் கேட்கிறேன். ரொம்ப தங்கச்சி வந்துச்சு, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. போன கல்யாண நாளைக்கு கூப்பிட்ட பிள்ளைக்கு நான் பிரசன்ட்டோட வீட்டுக்கு போய் கையில கொடுத்துட்டு, என்னம்மா தங்கச்சி 100 வருஷம் நீ இவரோட சந்தோஷமா இருக்கணும்னே. உடனே அவரும் அழுதுகிட்டே, அதைத்தான் அண்ணி நானும் சொல்றேனாரு. என்ன தம்பினே, 7 ஜென்மத்துக்கு உங்க தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னாரு. சே, இத்தனை பயலுக்கா கட்டி கொடுத்துட்டோனா. ஆனா ஒரு கண்டிஷன் அண்ணி, அவ பட்டிமன்றத்துக்கு போறவளாவே வரணும். அவ பாட்டுக்கு தெருவா போயிட்டு இருப்பா, நான் வீட்டுல பத்திரமா உட்கார்ந்துருப்பேனாரு. என்னம்மா நான் கேக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுத்தாங்களாம். உடனே குழந்தை ஓடி போய் அள்ளி முகமெல்லாம் அப்படின்னே அம்மா அப்பா சந்தோஷமா இருந்தாங்களாம். சத்தியமா மனசாட்சியோட சொல்லுங்க, என்ன நடந்திருக்கோம்? மண்டையில சட்டை அடிச்சே கூறுகட்ட குப்பை உங்க ஒப்பை மாதிரியே இருக்கணுமா? அந்த மனுஷன் தான் கூறுகட்டதனமாவே தெரிவாரு. நீ வேற தூக்கி தொட்டிக்குள்ள இறக்கி மண்டையில 4 அடி போட்டு 24 மணி நேரம் இந்த சனியனுக்கு வேலை செஞ்சே ஓஞ்சு போய் கிடக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நடுவர் அவர்களே இன்றைக்கு இருக்கிற அம்மாமார்கள். சும்மா யதார்த்தத்துக்கு ஏதாவது கற்பனையை கதை சொல்லிட்டு போக கூடாது. அதுல வேற எனத்துக்கு நடுவர் இந்த ஜால்ரா அடிக்கிறாருன்னு தெரியல தம்பி. என்ன நம்ம பார்ட்டிக்கு எதிராவே இருக்காரு அவர், என்னன்னு தெரியல. என்னவோ 60% இளைஞர்களுக்கு வேலை வெட்டியே இல்லாம குடிச்சுட்டு இருக்கிறாங்களாம். அப்பைமாருங்க பூரா அப்படியே இருக்காங்களாம். சும்மா இருங்க நடுவர் அவர்களே, எங்க அப்பைமாருங்க தான் குடிக்கிற விஷயத்தை என்னுடைய சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே தெரியுமா? வீட்டுக்கு எப்படி வர்றாரு, காலையில துப்பம்பூ மாதிரி வெள்ளை வேட்டியை வெளியே கட்டிட்டு போறாருங்க. வரும்போது மனுஷன் இடுப்புல கிடக்கிற வேட்டிய மண்டையில சும்மாடா சுத்திக்கிட்டு தள்ளமாடிக்கிட்டே பாட்டு வேற பாடுறாரு. என்ன தெரியுமா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, ஏன் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி, சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் பார்த்து. அதோட விட்டுருந்தா அவர் சரியான அப்பல்லங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து, டேங்க் ஃபுல்லானா நிப்பாட்டிடணுமா. இடம் வேணும்ல, அப்புறம் இடம் வேணும்ல.
அப்படி ஃபுல்லா ஆகி வேட்டியோட வந்து வீட்டுல விழுந்து கிடக்கிற மனுஷனை 12 வயதிலும் 13 வயசுலும் இருக்கிற சின்ன பசங்க போய் அம்மா கூட போய் தெருவில் கிடக்கிற அப்பனை தூக்கிட்டு வந்து வீட்டுல போடும்போது தோணுதுங்க, அப்பனுக்கு அப்படி என்னையா ருசி தண்ணியில அன்னைக்கு ஆரம்பிக்கிறான் சின்ன பையன். காரணம் நாங்க இல்லைங்க. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டு போனாங்க. தம்பி உண்மையை சொல்லவா, டம்மி பீஸ கூட டக்கர் பீஸ் ஆக்குறது நட்பு தானே. எதிரணி மாதிரி டம்மி பீஸுகளை கூட டக்கர் பீஸ் ஆக்குறது நட்பு. நடுவர்களே, குடும்பங்களுக்கு காயப்படுத்த தெரியும், நண்பர்களுக்கு மட்டும்தான் மருந்து போட தெரியும். என்னமோ பெருசா சொல்லிட்டு போனாங்க. தங்கச்சி வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்களா ஆத்தா அப்பே உட்காந்து. ஏன் யூனிவர்சிட்டி நடத்த வேண்டியதானே, நீங்களே நடத்தி நீங்களே சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதானே. அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. எங்க அம்மா எனக்கு 100 மார்க் போடும், உங்க அப்பா 150 ஓடுவாரு, நீங்க என் பொண்டாட்டி 0 தான் போடுவா. அப்ப கவனமா இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டில குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் இருக்குமா? யார் ஒரு இளைஞனை பார்த்தோன்னே யார் மாதிரி இருக்கணும்னு கேட்டா அழகா சொன்னான் அறிஞன், உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்லி விடுகிறேன்னா. அதான யதார்த்தம். அப்போ உன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் நீ இருக்க முடியும்னா அப்புறம் என்ன உனக்கு தனியா ஒரு விஷயம். நான் கேட்கிறேன், முன்னாடி இருக்கிற ஒரு பெரியவர்களை பார்த்து 20 வயசுல இருந்த வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா? மனசாட்சியோட சொல்லுங்க. வாலி போடுவாரு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அத அழகா பாடணும். ஏன்னா அந்த வயசுல மூச்சு இறைக்க. ஏன் தெரியுமா இலக்குது? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த வயசுல அப்படி ரசிச்சு பாடணும். அது சொல்றாரு, பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? அதுதாங்க பட்டிமன்றம். மனைவி வந்தாச்சு, சொந்தம் வந்தாச்சு, ஆனால் தேடுகிற அமைதி எங்கே? அதுதாங்க நண்பர்கள்கிட்ட இருக்கு. நண்பர்கள் சொல்ல முடியும். மறைத்ததை மறைக்க கூடியதை சொல்ல முடியாததை அத்தனையும் நண்பர்கள்ட்ட சொல்லலாங்க. வந்து எதிரணி தலைவர் சொன்னாரு, பாவம் அவர் தலையை பத்தியே பட்டிமன்றம் முடிஞ்சு போச்சு. என்ன மனுஷன் அப்படி ஆதங்கத்தில் அலையிறாரு பாவம். ஏங்க அவர் சொல்றாரு, என் பொண்ணு தகவல் தொடர்புக்கு அப்பால் இருக்காள், அதாவது தொடர்புக்கு அப்பால் நிக்கிறாளா. உங்க பொண்ணு தொடர்புக்கு அப்பால் இருக்கிற பொண்ணுக்கு லவ் மேரேஜ் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்பால ஒரு குழந்தையோடு வந்தோடனே நெருக்கமாயிருவீங்க. அந்த பிள்ளை லவ் மேரேஜ் பண்றதுக்கு யாருங்க ட்ரௌசரோட போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்குறவங்க? நம்ம தான் நடுவரவர்களே. நண்பர்களோட உட்கார வச்சாங்கல்ல, குத்த வச்சு இந்த விசில் அடிக்கிற பையனும் அடி வாங்கின பையலுங்க நட்புக்காகங்க. தேசிய தொண்டு மாதிரி நம்மால் செய்வான். அம்மா போய் உட்காந்து குத்த வச்சு காலே அடிச்சாலும் உண்மைய சொல்லலங்க. அந்த காயங்களை மறந்துட்டு 2 வருஷம் கழிச்சு அப்பே ஆத்தாட சேர்ந்தானே, மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கலடா, இதுக்கு தானே அன்னைக்கு நாங்க அடி வாங்கினோம், பரவாயில்லடா அந்த வலிக்கலடா, இன்னைக்கு நீ சேர்ந்த உடனே சந்தோஷமா இருக்கேன்டான்னு சொல்லுவது நட்புங்க. கல்யாண வீடுங்க, சிம்பிளா சொல்லிடலாம். பத்திரிக்கை கொடுக்கறதுல இருந்து வாழை மடம் நடுறதுல இருந்து வாழை இலையை எடுக்கிற வரைக்கும் யாருங்க கூட இருக்கிறா? நண்பதானங்க இருப்பான். வாழை இலைங்க, பெரிய ஆபீசரா இருக்கலாம், பெரிய வாத்தியாரா இருக்கலாம், பெரிய காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கலாம், பெரிய என்ஜினியரா இருக்கலாம். தன்னுடைய நண்பனுடைய கல்யாணத்துல வந்து எச்சியில எடுத்து போட்டுட்டு வேர்க்க விறுவிறுத்து கடைசியில வந்து சொல்லுவான், மாப்பிள்ளக்காரன் தேடி, மாப்பிள்ள சாப்பிடலடா, ஐயோ என்னடா சாப்பிடாம விட்டீங்களாடா, பரவாயில்ல மாப்பிள்ள உன் கல்யாணம் தானே, நம்ம வீட்டு கல்யாணம்டா, ரசஞ்சோ இருந்தா போதும்டா சாப்பிட்டுக்கலான்னு சொல்றவே நண்பர்கள் நடுவரவர்களே. ஆனா சொந்தக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னது லட்டாது லட்டு, இப்படி சின்னதா எள்ளூர்ண்ட மாதிரி போட்டிருக்கீங்க, இதுக்கா எங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்க, இதுக்கா நாங்க 3000 செய்முறை செய்யணும் என்று கேவலமாக லட்டுக்காக கோச்சிட்டு போறவன் சொந்தக்காரனாக இருப்பான் நடுவரவர்களே. காலந்தோறும் பார்த்தால் வரலாறும் எல்லாம் நண்பர்களை கொண்டாடுகிறது. அழகா சொன்ன தமிழறிஞ, கொண்டு வந்தால் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் கொடுப்பான் தோழன். உயிரை கொடுக்கிறவன் தாங்க நாங்க நடுவரவர்களே. வரலாற்று நெடிகளும் நிறைய சாதனைகளுக்கு
ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். கேட்டாங்களே தண்ணி அடிக்க தெரியணும். சிவகாசி பக்கத்துல 15 நண்பர்கள் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவ சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இன்றைக்கு படிப்பதற்கும் ஊனமுற்றோருக்கும் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மாணவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள், இளைஞர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நட்பு என்கிற வைராக்கியத்தினுடைய பேரிலே சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிற மிகப்பெரிய தொண்டுள்ளம் கொண்டவர்கள் நண்பர்கள் தான் என்று வரலாற்று சாட்சியம் சொல்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எப்படா தீர்ப்பு சொல்றதுன்னு ரொம்ப சந்தேகமா இருந்தேன். ஆனா உங்க கைதட்ட பார்த்தோன்னு ஒரு நம்பிக்கை வருது. சில நேரங்களில் என்னை மாதிரி அப்பங்க எல்லாம் சில நேரத்தில் மொட்டை மாடியில் உட்கார்ந்து ரொம்ப நொந்து போய்கிட்டு இருப்பானுங்க. மரியாதையே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல சீர்துறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி உட்கார்ந்து ஒரு அப்பன் பாடுறாமாங்க, யாரை நம்பி நாம் பிறந்தே போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனைய பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. கண்ணீரோட படிச்சா பாருங்க. வேதனைய பங்கு வச்சு பாருங்க. சொந்தக்காரட்ட வேதனைய கல்யாண வீட்டுக்கு வருவாங்க, சூப்பரா பட்டு வேட்டி பட்டு ஆடுறா தாய் மாமா, ஆடுறா மாமாண்டா சித்தப்படா, அப்படி உள்ள நுழையிறப்ப என்ன வாழை பண்ண எப்படி கட்டிருக்க, வரா வெரி குட். எங்க பத்திரிக்கையில இடல ஒரு தண்ணியோட வருவான், எங்கடா அந்த மாமனுக்கு அப்பனை, எங்கடா மாப்பிள்ள அப்பனை கூப்பிடுறா, யாரியா நீ, தாய்மா வந்திருக்கா கூப்பிடுறா. அப்படியே அவங்க அப்ப என்னடா இந்த நேரத்தில் வந்து அசிங்கப்படுத்துக்க, 100 பேர் பேரை போட்டிருக்கல பத்திரிக்கைல, என் பேரை போட்டிருக்காடா, அந்த குடும்பத்துக்கு நான் எம்புட்டு உழைச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு, என் பேருங்கடா, வெற்றி விடா. பயங்கர பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தனை 100 பேர்ல அவன் பேரு ஒண்ணு போடலைங்கிறதுக்காக இவ்வளவு வெட்டுக்குத்து கொலபலி கல்யாணத்தில் நடக்கும். எத்தனையோ திருமணங்களில் தாலி கட்டுகிற நேரத்தில் வரதட்சணை கொடுமைக்காக மாப்பிளை விட்டு விட்டு ஓடுகின்ற நேரத்தில் வாசலில் வாழை மரம் கட்டி கொண்டிருந்த அல்லது சமையல் கூடத்தில் இலைபூரி கொண்டிருந்த நண்பன் ஓடி வந்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த வரலாறுகள் இந்த மண்ணில் நிறைய இருக்கிறது. எனக்கு என்னமோ இதோட தீர்ப்பை நான் சொல்லிடலாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கேன். இருந்தாலும் பேரை பார்த்தாலே பயமா இருக்கு. போதத்தான் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். உலகத்து மக்கள் எல்லாம் சோற்றிலே கை வைப்பதற்காக சேற்றிலே கால் வைத்து நாளும் உழைக்கின்ற உழவனுடைய வாழ்விலே வளமும் நலமும் சேர்ப்பதற்காக வருகின்ற தைமகளே, தமிழ் மகளே, உன்னை வணங்குகின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவையையும் இந்த மகத்தான பொங்கல் பட்டிமன்றத்தை நேரிலே காண்பதற்காக வருகை தந்திருக்கின்ற, வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற நல்ல தமிழ் உள்ளங்களையும் வணங்கி, உலகத்தில் பல்வேறு மூலைகளில் அமர்ந்து கொண்டு பாலிமர் தொலைக்காட்சியினுடைய பொங்கல் பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் உள்ளங்களுக்கு எனது தை திருநாள் வாழ்த்தை சமர்ப்பித்து, ஒரு மனிதனின் உயர்வில் பெரிதும் மகிழ்வது உறவே உறவே உறவேன்னு நான் பேச வந்திருக்கேன். அற்புதமான பெருமக்கள் வந்து நட்பை பத்தி பேசினாங்க. எங்க ஐயா அந்த அணியினுடைய தலைவர் அருமையா சொன்னாரு, மாமியா மர்மவா எங்கேயாவது ஒற்றுமையா இருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு போனார். எங்க ஊருக்கு வந்து பாருங்க, யா மாமியா மர்மவா எப்படி ஒற்றுமையா இருக்கான்னு. குளிக்க போமாமா, சாப்பிடுமாமா, கோயிலுக்கு போமாமா. இந்த மாமியா மருமவளை அப்படி கொஞ்சம் அழைச்சிட்டு போவாய்யா. குளிக்கும் போது அந்த மருமவா என்ன செய்வா தெரியுமா, மாமியாளுக்கு அப்படி அழகா முதுகு தேய்ச்சி விடுவா. ஏ அம்மா என்ன சுகமா இருக்கு, எங்கடி கத்துக்கிட்ட இந்த வித்தையே. எங்க ஊர்ல எரும மாட்டையெல்லாம் இப்படிதான் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம் பாவா.
எவ்வளவு சந்தோஷங்க. மாமியா மருமவா ஒற்றுமையா இருக்கிற வீடுகளை நீங்க பார்க்கல. எங்க வந்து உங்களை மாதிரி உயரமா இருந்தா ஈஸியா பார்த்திருப்பாரு. ஏங்க, உறவுகள்ல உன்னதமான உறவு தாய் உறவுங்க. அருமையா சொன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து 5 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெத்து அந்த பிள்ளைய பெத்து எடுக்கும் போது அந்த பிள்ளைக்கு உதைத்த காலுக்கு முத்தமும் உமிழ்கிற வாய்க்கு சர்க்கரையும் கொடுத்துட்டு அந்த தாய் சிரிக்கிறாளே சிரிப்பு, அவ அடையிற சந்தோஷமாங்க உங்க நண்பர்கள் அடைஞ்சிட போறாங்க. அந்த பயலோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவன் மகிழ்வாள. அந்த தாய் பிறக்கும் போதும் மகிழ்றா. அந்த பையன் ஒவ்வொரு தடவை எம்மா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேம்மா, ஊரையே கூட்டிடுவா, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு. எவ்வளவு சந்தோஷம். நண்பன் அடைவானா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவங்க கூட போட்டி போட்டு கிடப்பான். இந்த பயலுக்கு காய்ச்சல் வந்துடாதா, தலைவலி வந்துடாதா, இவன் பரிச்சை எழுதாம போயிட்டாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருமே அவன் நினைப்பான். குடும்பத்தோட செய்வன வைப்பாங்க. ஆமா. ஆனா தாய் என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை பதவிக்கு வரணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு கோயில் குளமெல்லாம் போய் வேண்டுவாள். ஐயா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்துல இருக்குதுன்னா தாயிடா. நெஞ்சில நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல்ல நகங்கடிப்பா, பேச சொல்லி சிரிச்சிருப்பா. கட்டெரும்பு ஒன்ன கடிச்சா கத்திக்கிட்டு அவா முழிப்பா. பெத்தவளுக்கு கைமாறு பிள்ளை என்ன செய்திடுவான்னு சொன்ன மாதிரி அந்த தாயை போல ஒரு குழந்தையினுடைய உயர்விலே மகிழக்கூடிய உறவு உங்க நட்பு இருக்கா? நான் கேட்க, எப்படி தாய், அந்த தாயை பழித்து பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? மாமியா மருமவா ஒற்றுமையா இருக்க மாட்டேங்கலாம். வந்து எங்க ஐயா அந்த அணி தலைவர் வந்து பேசுறாரு. சின்ன பிள்ளைங்க வாய் குளறி குளறி பேசும். வள்ளுவன் சொல்வானே, குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு. பிள்ளை வந்து சொல்லுங்க, அப்பா அத்தை புங்காம பச்சை. அப்பாவுக்கு புரியாது. அப்பா அத்தை புங்காம பச்சை அப்பாவுக்கு புரியாது. ஆனா அம்மா ஓடி வருவா, வாடா செல்லம் அடுத்த புதன்கிழமை பரிச்சையாடா, வாடா படிப்போம். அந்த தாய் எவ்வளவு அருமையா கூட்டிட்டு போவாயா. சின்ன பிள்ளை பேசுகிற அந்த மழலை மொழி. நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போறேன். என் பிள்ளை சின்ன பிள்ளை, 5 வயசு பிள்ளை, அப்பா சாப்பிட்டுட்டு பாப்பா என்னைய கூப்பிடுது. இல்ல நான் இப்ப தான்டா சாப்பிட்டுட்டு வரேன், நான் சோறு பொங்கி வச்சிருக்கேன்ப்பா சாப்பிட்டுட்டு போ. என் பிள்ளையா அந்த சிரட்டை இருக்கு பாருங்க, சிரட்டையில மண்ணுல தண்ணியை ஊற்றி குழைச்சி சோறு பொங்கி வச்சிருக்காளாம். சாப்பிட்டுட்டு போங்கப்பா சாப்பிட்டுட்டு போங்க. இங்க ஏல சோறு பொங்கி வச்சிருக்கியே, கூட்டு இருக்கா குழம்பு இருக்கான்னு கேட்டேன். இருக்குப்பா, இன்னொரு சிரட்டையில செம்மண்ணை கரைச்சி வச்சிருக்கு, இதான் குழம்பு. இன்னொரு சிரட்டையில அந்த முருங்கை இலைய ஆஞ்சு போட்டு அதை கிண்டி வச்சிருக்கு, இதான்ப்பா கூட்டு. சரி வையில அப்படின்னு சொல்லி இந்த சோடா சிப்பி இருக்கு பாருங்க, அதுதான் தட்டான். அந்த பிள்ளை என் கையில எடுத்து கொடுத்து அந்த குழைச்சி வச்சிருக்க மண்ணை சோறுன்னு எடுத்து என் தட்டுல வச்சு அந்த குழம்புன்னு சொல்லி அந்த செம்மண்ணை கரைச்சி வச்சிருக்க தண்ணியை ஊத்தி அழகா அந்த கீரை இலையை போட்டு சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. நான் கொய்யா 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 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் பிள்ளை கேட்க, எப்பா நான் சமைச்ச சோறு எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்காப்பா? நான் சொன்னேன், இல்லை நல்லா இருக்குடா, உப்பு பத்தலடா, கொஞ்சம் உப்பு காணாதுன்னு. என் பிள்ளை உப்புன்னு சொல்லி கோலப்பொடி எடுத்து வச்சிருக்கியா, கோலப்பொடி, அதை எடுத்து இருந்தாங்கப்பா உப்பு போட்டுட்டேன், இப்ப சாப்பிடுங்க. எவ்வளவு சந்தோஷங்க. அந்த தாயும் தவப்பன் அந்த பிள்ளையை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அது செய்யக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டை கூட ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மகிழ்கிறார்களே. உறவை விட ஒரு மனிதனுடைய உயர்வை பார்த்து மகிழக்கூடியது உங்க நட்பா? நான் கேட்க, நண்பனோட என்னைக்கு பெயர் சேர்வானோ அன்னைக்கே விளங்காம போயிடுவாங்க. முதல்ல பள்ளிக்கூடத்தில் அடி எடுத்து வைப்பான் எல்கேஜி, அங்க போய் தான் ஃப்ரெண்டு பிடிப்பான் அவன். எல்கேஜி பேரும் அன்னைக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு தான், ஏன்னா அன்னைக்கு சிலேடு வாங்கிறதுக்காக நான் ஸ்பென்சர் பிளாசாவுக்கு போனோம்ல, அங்க ஒரு 6 மாசத்து குட்டி பாப்பா அவ அம்மா மடியில உட்கார்ந்துக்கிட்டு பால் பாட்டில் சப்பிக்கிட்டே இருக்கல, சூப்பரா இருக்கு பிள்ளை. அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்த நேரத்துல இருந்து எனக்கு செர்லாக்கு சாப்பிடறதுக்கு கூட மனசே வர மாட்டேக்கல. அதுக்கு அந்த பைய சொல்லலாம், அட்ரஸை கண்டுபிடிக்கல, தொட்டிலோட தூக்கிட்டு வந்துருவோங்க. இப்படி ஒரு சின்ன பிள்ளை அந்த எல்கேஜி படிக்கும் போதே பிள்ளைய கடத்தக்கூடிய அளவுக்கு உணர்வு வருது. இது எப்ப தெரியுமா? நண்பர்களோட சேரும் போதே அந்த விளங்காத புத்தி புறம் இந்த பயல்களுக்கு வருது. ஆனா தாய் அன்பை ஊட்டி வளர்ப்பா.
இல்லையா? 25 வயது வரைக்கும் அந்த பயலை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவனுடைய உயர்விலே மகிழ்வாள் அந்த தாய். 25 வயதுக்கு பிறகு ஒரு உறவு வருங்க, அதான் மனைவிங்கிற உறவு. காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுப்பதற்கு வரக்கூடியவா அந்த உறவு. அவளை போல மகிழ்வு தரக்கூடியது ஒண்ணு உண்டா? வாழ்நாள் முழுக்க துணை நிற்க போறவா அவாயா. என் முண்டாட்டிலாம் எவ்வளவு அருமையான பொண்ணு தெரியுமாங்க, என்னைய அடிச்சுட்டு அவ அழுவா, அப்படி பொண்ணு. நீங்க என்ன பேசுறீங்க? அன்னைக்கு சப்பாத்தி சுட்டு போட்டிருக்கா, எனக்கு பிச்சு பிச்சு பார்க்க என்னால பிக்க முடியல. என்னடி சப்பாத்தி செஞ்சிருக்க, என்ன நீ சப்பாத்தி செஞ்சிருக்க ராஸ்கல், பிச்சு போடுவான் பிச்சுன்னு. ஆமா, சப்பாத்தியவே பிக்க முடியல, இவர் என்னைய பிச்சுன்னு வரான். எவ்வளவு அழகா சொல்ற பாத்தீங்களா? இந்த சந்தோஷம், இந்த உயர்வு என்னங்க? நீங்க போட்டு நட்பு நட்புன்னு பேசிக்கிட்டு நண்பர்கள்ட்ட இந்த சந்தோஷம் கிடைக்குமா? இவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமா? தாய் என்பவள் யாரு? அவள் ஆடை கட்டிய அறம். ஆடை கட்டிய அறையா அவதான் அசலு. கோயில்ல இருக்கதெல்லாம் நகல் இல்லையா? வணங்கத்தக்கவள், தொழத்தக்கவள். அந்த தாயை போல உண்டா? அதான் எனக்கு சொன்னான், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அந்த தாய் தந்தருடைய அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தா பேரையும் வாங்கலாம், ஊரையும் வாங்கலாம். நண்பன் என்ன நண்பன் விளங்காத பயிலுவோம். குடி, பொடி, பீடி, லேடி, 4D. இந்த 4Dயையும் நமக்கு பழக்கி வைக்கிறவன் எவனு கேட்டா அந்த நண்பன் தான். 1000 உறவுகள் இருந்தாருங்க நண்பர்கள். 1000 உறவுகள் இருக்கும், 1000 நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் அதை வைத்து பெருமை இல்லை. உறவுகள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் போதுங்க, அவன் அந்த உறவு மாதிரி தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும்பாங்க. நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும். அவன் விளங்க விட மாட்டான், நம்மளை முன்னேற விட மாட்டான். ஆனா உறவுகள் நம்மோடு இருக்கிற வரைக்கும் எப்படி சந்தோஷங்க. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாறு, என் அக்கா தங்கச்சி அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஒத்த கடலை முட்டாயை வாங்கி ஆளுக்கு ஒரு கடி கடிச்சு திம்போம். எச்சுக்கல பே குடும்பம்னு நீங்க நினைச்சிடப்படாது, அவ்வளவு பாசமாக இருப்போம். கண்ணகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவலன் தன்னுடைய கணவன் என்ன செய்வான்? கண்ணகியை பிரிந்து மாதவியினுடைய அழகிலும் எழிலும் இளமையிலும் மயங்கி மாதவியினுடைய வீட்டுக்கு போய் பொருளையெல்லாம் செலவு பண்ணிட்டு அங்கேயே தங்கிடுவான். ஆனா கண்ணகி மனதில் எத்தனையோ சோகங்கள் இருக்கும், ஆனா அதை வெளிக்காட்ட மாட்டா. தன் கணவனை பத்தி இகழ்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. அவ சொல்றா, ஆற்றுனருக்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய். அதனாலதான் நான் வருத்தப்படுதனே தவிர, வீட்டுக்கு வரக்கூடிய உறவுகளை கவனிக்க முடியலையேன்னு நான் வருத்தப்படுதனே தவிர, என் கணவன் என்னோட இல்லாம வேற வீட்டுல போய் இருக்கானேன்னு நான் வருத்தப்படலைன்னு சொல்லி தன் கணவனோடு வாழ முடியாத அந்த சோகத்தை கூட தன் மனசுக்குள்ள புதைச்சுக்கிட்டு தன் கணவனை பற்றி குறை சொல்லாமல் பெருமையாக பேசுகிறாளே. எல்லா வீட்லையும் அப்படிதாங்க நடக்குது. ஆகவே நடுவர் அவர்களே, அற்புதமான பெரியவர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த நல்ல திருநாளிலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, உறவுகளோடு மகிழ்வோடு இருங்கள். இந்த பண்டிகை திருநாளில் உறவுகளை பேணுங்கள், நண்பர்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுங்கள். அபாயமானவர்கள், அபாயகரமானவர்கள், ஆபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் நண்பர்கள். ஆனால் நம்மை பேணி பாதுகாத்து பரிபாலனம் செய்யக்கூடியவை நம்முடைய உறவுகள். ஒரு மனிதனின் உயர்வில் பெரிதும் மகிழ்வது உறவே, உறவே, உறவே என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களை நன்றியோடு பணிந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு சப்பாத்தியை கூட பிக்க முடியாத அளவுக்கு ஒரு குழந்தையாக அவரை வைத்திருக்கிற அவருடைய துணைவியாருக்கு இங்கிருந்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒருபட்ட ஒரு உயரமான குழந்தையை தன் வாழ்க்கை துணையாக அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழும் நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு உறவினுடைய பெருமையை போனா ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஒரு கள்ள மிட்டாய் வாங்கி எல்லாரும் திம்போம், பிச்சைக்கார பையன் நினைக்கப்படாது. இந்த காக்காய் கடியும் வாங்கி பாருங்க, அந்த காக்கா கடிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை சட்டையில வச்சு அந்த பொம்பளை பிள்ளைங்க அந்த இதுல வச்சு அதை கடிச்சு, இந்தாடி உனக்கு லட்சுமி, இந்தா உனக்கு, அந்த அதை திங்கின்ற பொழுது இருக்கிற சந்தோஷம். அப்படிலாம் இருந்தோமே, இதை போய் நீ இதான மகிழ்ச்சி. ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தை வளர வளர சந்தோஷப்படுவா உறவுகள் சொல்லி ரொம்ப அற்புதமா சொன்னார். வாங்க செந்தில், காப்பாத்துங்க நட்பை. தமிழர் திருநாளாம் தை திருநாளில் இன்பம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, அதன் மூலம் உங்களுடைய இல்லங்களிலெல்லாம் செல்வம் பொங்க, எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லி பாலிமர் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவரையும் மனதார வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அரசன் அன்று கொள்ளுவான்,
தெய்வம் நின்று கொள்ளும். எனக்கு முன்னாடி பேசின பூதத்தான் இவ்வளோ நேரமாக பேசியே கொண்டார். அவர் தெய்வம் மாதிரி. கடவுள் தந்த பரிசு உறவினர்கள், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. கடவுள் தந்த பரிசு உறவினர்கள். ஏன்னா கடவுள் நேரடியாக யாருக்கும் துன்பம் தர மாட்டான், சொந்தக்காரங்க மூலமாக தான் கொடுப்பான். அதனால் கடவுள் தந்த பரிசு உறவினர்கள். இப்போ என் கல்யாணம் நடந்துச்சு, என்னுடைய முக்கியமான சொந்தக்காரங்க 2-3 பேர் வரல. அதுக்குன்னு நான் வருத்தப்படல. என்ன காரணம்னா, கஷ்டத்தில் எந்த சொந்தக்காரனும் வரமாட்டான். இன்னொன்று, வந்தால் நல்லது, வரலன்னா ரொம்ப நல்லது. ஆனால் என் நண்பர்கள் அத்தனை பேர் என் திருமணத்துக்கு வந்தான். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்டான்ட்டு முன்னாடி வந்து நின்னாம் பாருங்க, அதுதாங்க வாழ்க்கை. தெரியுமா? என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறார் பூதத்தான். கடவுள் தந்த பரிசு உறவினர்கள், சரிங்களா? ஆனால் கடவுளாகவே வந்த பரிசு நண்பர்கள். அதுதான் வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா, நம்முடைய ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது ரொம்ப அழகான ஒரு கருத்து சொன்னார். கடைசி வரைக்கும் வர்றவ மனைவி தான் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் வர்றவ மனைவி அப்படிங்கிறத பட்னத்தார் சொல்லுவார். எப்படி? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இரு கைத்தளம் மேல் வைத்து விம்மி விம்மி அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பட்டி தொடரும் இறைவனை பாவ புண்ணியமே அப்படிம்பார். இந்த இரத்த உறவுகளை பற்றி அவர் சொன்னார். இந்த உறவுகள் என்றாலே இரத்த உறவுகள் தான். ரத்தம் எப்படி கெட்டு சீழாகின்றதோ, பஸ்ஸல்ஸ் டாக்டர் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். அதை போல சில உறவுகள் சீழாகிவிடும். தெரியுதுங்களா? உறவுகளில் தான் கடுமையான பகையே உண்டாகும். இன்னொன்று சொல்றேன், உறவுகள்ல அவ்வளோ பகை உண்டாகும். அது இந்த கணவன் மனைவி இருக்கு, உறவு இருக்கு பாருங்க. என்னமோ கல்யாணத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். தூக்கு தண்டனைக்கு ஆயுள் தண்டனைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு முடிச்சு போட்டா தூக்கு தண்டனை, 3 முடிச்சு போட்டா ஆயுள் தண்டனை. இதுதான் வாழ்க்கை. அதனால தான் ஒரு கோயிலில் ஒரு புருஷனை முன்னாடி சாமி கும்பிட்டு இருந்தாங்களாம். புருஷனை முன்னாடி சாமி கும்பிட்டு இருந்தாங்களாம். அப்படியே அப்படி பெயிண்டிக்கிறா யாரு? பொண்டாட்டிக்கேரி. உடனே புருஷன் என்ன வேண அப்படின்ட்டுக்கிறான். சாமிகிட்ட 7 ஜென்மத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு வேண்டிக்கிட்டேன், நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டேன்னு இருக்கிறா. அதுக்கு இவன் சொல்லிட்டுக்கிறான், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லு சாமி, நான் பார்த்து நான் உடனே செய்யறேன் அப்படின்னா. இது இந்த உறவுகள். இன்னொன்னு சொல்றேன்னு, திருமணத்திற்கு முன்னாலும் சரி, இந்த காதல் உறவுன்னு ஒன்று இருக்குங்க. அது இந்த காதல் உறவு இன்றைக்கு இளைய தலைமுறையே எதுவும் அந்த காதல் உறவு ஒரு பெரிய உறவாக நினைச்சிட்டு இருக்குது. ஒரு 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 அப்பங்காரன் தான் போய் ஒரு பொண்ணு சொன்னாலாம், அப்பா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னாலாம். பையன் எப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லிட்டுக்கிறா, பிறந்த பின்னாடி தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறா. அவளுக்கு பிறந்த பின்னாடியாம். காதல் உறவுகளே இன்றைக்கு மோசமாகிவிட்டது. அதை விட கொடுமை இந்த திருமண உறவு, கல்யாண உறவு இருக்கு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு புருஷனும் ஒரு பொண்டாட்டியும் பஸ்ஸில் போயிட்டு இருந்துருக்கிறாங்க. பஸ்ஸில் பொண்டாட்டி புருஷன்கிட்ட, ஏங்க என் பின்னாடி சீட்லேருந்து யாரோ என் காலை டச் பண்ணுற மாதிரி தெரியுது, என் பின்னாடி சீட்லேருந்து என் காலை யாரோ டச் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இருக்கிறான். அதுக்கு புருஷங்காரன் சொல்லிக்கிறான், கொஞ்சம் உன் மூஞ்ச அந்த பக்கம் திருப்பி கேட்டு சாவுட்டு நாதாரி பையன் இருக்கிறான். இதுதான் திருமண உறவு. திருமண உறவு அப்படிங்கிறது இதுதான். ஆயிடுச்சுனாக்க அது ஒன்றும் இல்லை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருமண உறவுகளிலேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்ன காரணம்னா, சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம். எப்பயுமே நம்முடைய மனம் சுதந்திரம் நாட்டமுடையது, சுதந்திரமா இருக்க விரும்புவது. அந்த சுதந்திரம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கிட்ட கிடைக்காது, நல்ல நண்பர்களிடம் தான் அந்த சுதந்திரம் மிக அற்புதமாக இருக்கும். திருமணத்திற்கு அந்த நேரத்தில் இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொல்லுவார்கள். அப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த திருமண அந்த வாழ்க்கை. மனைவியை பார்த்து சும்மா பிரமாதமா பாடுவான். இவன் பாடுவான், நாடு எங்கும் ஓடி சென்று நாளும் ஒரு சூடேற்றும் ரூபமே. உடனே அவ பாடுவா, நேசம் என்னும் நெய்யை விட்டு நெஞ்சில் நிதம் நான் ஏந்தும் தீபமே. உடனே இவன் பாடுவான், தோளில் உனை தாங்குவேன், இதழ் தேனை தினம் வாங்குவேன். உடனே அவ பாடுவா, மேலும் பரிமாறுவேன், அதில் நானும் பசியாறுவேன். உடனே இவன் முடிப்பான், பாலும் தேனும் தீர தீர ஊருமா வருது வருது இளங். இது ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுக்கு உண்ட பாட்டு. கல்யாணம் ஆகி ஒரு 4-5 பிள்ளைங்கள்லாம் பெற்று கடைசியாக அதுங்களால சின்னப்பட்டு சீரழிஞ்சு உறவுகளால் கஷ்டப்பட்டு அப்படி அவ்வளோ கஷ்டம். வாழ்க்கைங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆக இந்த உறவுகளிலிருந்து நமக்கு எது மருந்து அப்படிங்கிறத பார்க்கணும்.
இன்னொரு உறவு இருக்குதுங்க, சகோதரன் சகோதரி உறவு, இன்னும் சொல்ல போனால் சகோதரர்கள் உறவு. இதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்குது. என்ன தெரியுங்களா? டாக்டர் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். பல்லாயிரக்கணக்கான அணுக்கள், அந்த ஸ்பெர்ம் அணுக்கள் போகின்ற பொழுது அதில் ஒரே ஒரு அணு மட்டும் அந்த அண்டத்தோடு சேரும். அப்பயே வலுத்தது எதுவோ அதுதான் உள்ள போகும். லட்சம் பேர்த்த கொண்டு விட்டு தான் அது உள்ள போகுதான். அதுக்கப்புறம் வரக்கூடிய அண்ணன் தம்பிகளை பூரா கொள்றதுக்கு வாழுகின்ற பொழுது பார்க்கும். அதான் சொல்லுவாரு கவி பேரரசு வைரமுத்து, ஒத்த துளியிலே 1,00,000 1 கோடி உசுறு இருக்குது, அத்தனை உசுரையும் அடிச்சு துரத்திட்டு ஒத்த உசுர் மண்ணுல போறக்குது, ஞான தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டுல பாடுவார். ஆக இந்த சகோதரர் உறவு இருக்குது பாருங்க, அதே அப்பா அண்ணன் தம்பிங்க சமாச்சாரங்கிறது சாதாரணமா நினைச்சிக்காதீங்க. அது இந்த தந்தை மகன் உறவு இருக்கு பாருங்க, அது இன்னும் டாப். ஏன்னா எல்லாமே இந்த பணத்தில் சம்பந்தப்பட்டது. விறகு புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் பேச்சு நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. பணம் இல்லை அப்படின்னா எவனும் நம்ம சொந்தக்காரன் மதிக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை இருக்கு பாருங்க. உலகத்திலேயே நண்பர்கள் சண்டை பிடித்துக் கொண்டு வழக்காடு மன்றம் சென்றதில்லை. ஆனால் உறவினர்கள் பங்காளிகள் சண்டை பிடித்து எத்தனையோ வழக்குகள் இன்றைக்கு கோர்ட்ல இருக்கு சார். அதனாலதான் இங்க பாருங்க, பங்காளின்னு எத்தனையோ பேர் இருந்துச்சு. நம்ம கிட்ட பங்கு கேட்பான், லாபத்துல நஷ்டத்துல ஆள் இருக்கவே மாட்டான். அதனாலதான் அவனுக்கு பேர் பங்காளின்னு பேரே வந்துச்சு. 2 அண்ணன் தம்பிங்க, அது இந்த சொத்து பிரிக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க. 2 அண்ணன் தம்பிங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் பேசி சொத்தை பிரிச்சு விட்டாங்க. கடைசியா ஒரு உரல் தான் மிஞ்சிச்சு. ஒரு உரல் அதை வந்து அண்ணங்கான சொல்றான், 2ஆ உட, ஆளுக்கு பாதி எடுத்துட்டு போலாங்கிறான். அவ்வளோ பிரச்சனை. அதை 2ஆ உடைச்சாங்க. அடுத்தபடியா அப்பங்காரம் போட்டிருந்த ஒரே ஒரு ஜோடி செருப்பு, அதை என்ன சொல்றான், ஆளுக்கு ஒரு செருப்பு என்ன கொடுங்கிறான் நாயக்காரங்கிட்ட தம்பிக்காரன். ஏன்னா ஆளுக்கு ஒரு செருப்பு கொடுத்தா எப்படா போறது அப்படின்னு உடனே எல்லாம் உட்காந்து பேசி, சரி நாட்டாமக்காரர் திருப்பி சொல்றாரு, பகல்ல அண்ணன் போட்டுக்கிட்டு நடக்கட்டும், ராத்திரியில தம்பி போட்டுக்கிட்டு நடக்கட்டும். தீர்ப்பு பாருங்க பேர் இது சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு அந்த ஒரு ஜோடி செருப்பு, அப்பங்காரனுடைய ஒரு ஜோடி செருப்பு எடுத்துக்கிட்டு அண்ணங்காரன் இப்போ ராத்திரியில் போட்டு நடக்கிறான், தம்பிக்காரன் பகலில் போட்டு நடக்கிறான். செருப்பு தேஞ்சி போய் பேப்பர் மாதிரி ஆகி போச்சு. உடனே தம்பிக்காரன் அண்ணங்காரனை பார்த்து கேட்குறான், ஏன்னா இன்னொரு ஜோடி செருப்பு வாங்கி போடலாமா அப்படிங்கிறான். அதுக்கு அண்ணங்காரன் சொல்கிறான், டே இன்னமேட்டா நான் ராத்திரியில் கொஞ்சம் தூங்குறேன்டா. இது என்ன அர்த்தம்னா, இவன் எவ்வளோ தூரம் போட்டு நடந்திருக்கானா அவ்வளோ தூரம் இந்த நாய் போட்டு நடந்திருக்குது. இதுதான் இந்த உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அடே எப்பா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்ததிங்கு வேதனையும் சோதனையும் தான், நெஞ்சம் வெந்ததடி சோகத்தினில் தான், பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்ததிங்கு கொஞ்சமல்ல நஞ்சமல்லடி, எந்த நெஞ்சம் இங்கு நெஞ்சமல்லடி, காருக்கும் பேருக்கும் தேருக்கும் ஆசை என்ன, நேருக்கு நேரின்று எய்த்திடும் மோசம் என்ன, ஊருக்கு நியாயங்கள் சொல்லிடும் வேஷம் என்ன, உண்மையை கொன்ற பின் நெஞ்சுக்கு நீதி என்ன, போகும் பாதை தவறானால் போடும் கணக்கும் தவறாகும், அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை என்று கதறி துடிக்கக்கூடிய எத்தனையோ இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. சுருக்கமா சொல்றேன், இந்த நட்பு இருக்கு பாருங்க, உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று திருக்குறள்ல மிக அழகா ஒரு குறள் சொல்லிருப்பார். வேட்டி அவருகின்ற பொழுது நம் கை எப்படி தானா போய் அந்த வேட்டியை மடிச்சுக்கிட்டதோ அதை போல நமக்கென்று ஒரு கஷ்டம் வந்து விட்டால் வலிய ஓடி வந்து நமக்கு உதவி புரிபவர்கள் நண்பர்கள். ஆனால் உறவினர்கள் நம்மை கீழே தள்ளுவதோடு மட்டுமல்லாமல் நாம் விழுந்த நேரத்திலே, நாம் அப்படியே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்திலே குழி தோண்டி நம்மை போட்டு புதைப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் உறவினர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம், உண்மை. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வீணைக்கு சமம் என்பதை உணர்ந்தவர்கள் இந்த திருக்கூட்டம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, நட்புதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கலங்கரை விளக்கம் என்பதை நீங்களும் தீர்ப்பாக தர வேண்டுமாய் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பாலிமர் தொலைக்காட்சியின் நேர அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்மையெல்லாம் நம்முடைய தாய் இடுப்பிலே அமர வைத்து நிலாவை காட்டி நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா என்றெல்லாம் பாடி பாடி ஊட்டி ஊட்டி வளர்த்திருப்பார்கள். ஆனால் செந்திலை மட்டும் உருட்டி உருட்டி வளர்த்திருக்கிறார்கள். ரொம்ப வேதனையோட சொன்னார்,
குடும்பத்தால் மிகவும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அனுபவித்திருந்தால் தெரியும். சொந்தங்களுக்குள் சுகம் இருக்கும், ஆனால் சுகம் சொந்தமாக இருக்குமா? ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இந்த நல்ல நாளிலே மிக அற்புதமான ஒரு தலைப்பு, குடும்பம். அது இல்லாமல் மனிதன் இல்லை. நம்மை வழிகாட்டி சென்ற மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல, நமக்கு பாதை கொடுத்த பெரியவர்கள். குடுமி வளர்த்து அப்படி பஞ்சக்கச்சம் வேட்டி வச்சு கோமணத்தை கட்டி பெண்ணுக்கு இணையாக முடிவெடுத்த என் பாட்டன் போட்டு கொடுத்த ராஜ பாட்டை இது. இதுதான் பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இதுதான் உறவு, இவள்தான் தாய், இதுதான் தந்தை, இது சகோதரர்கள். உங்களுக்கான வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு கட்டுப்பாடான கரைகளை போட்டுவிட்டு இந்த வெள்ளத்தை வடிகாலாய் மாற்றி கொடுத்த விஞ்ஞானிகள் அவர்கள். ஆக உறவுகள் என்பது திட்டமிடப்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம். இன்னைக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு அசை வந்தால் கூட சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து பார்க்கிற அந்த சந்தோஷம் இருக்கு சார். சொந்தங்கள் எல்லாம் மனசுலே கிடையாது. எப்போ சொந்தம் இல்லாமல் ஒரு மனிதன் தெரிகிறானோ அவன் காட்டு முராண்டி என்று பட்டத்தோடு அழைக்கப்பட்டு விடுவான். மனைவி விட்டு நான் தனியா போட்ட சன்னியாசி. இப்படிலாம் குடும்பத்திற்கு பந்தங்கள் இருக்கு. தந்தையோடு வாழ்கின்ற ஒரு மகிழ்ச்சி, தாயோடு குழாவுகிற ஒரு மகிழ்ச்சி, உடன் பிறந்தோடு கழிக்கின்ற ஒரு சொந்தம். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் நிறைய உங்கள் செவிகளிலே வார்த்திருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய சுகங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள், மறுப்பதற்கு இல்லை. ஆகவே குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது உறவே என்று தீர்ப்பு சொல்லி எந்திரிச்சு போயிடலாம். ஆனா இந்த பக்கம் ஒரு 3 பேர் உயிரை கொடுத்து பேசி இருக்கிறார்கள். அதையும் யோசிக்கணும். என்னதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருகின்ற பொழுதே, கதவை பூட்டி விட்டு வெளியே வருகின்ற பொழுது வண்டியில ஏறி உட்கார்ந்து இடுப்புல கையை போட்டவுடனே அந்த அம்மா ஒரு கேள்வி, ஏங்க கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டீங்களா, டிவி ஆஃப் பண்ணிட்டீங்களா, மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அந்த பேச்சுக்குள் இருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு, நாம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை. பார்த்து போறப்ப அந்த அவர் பிரேக் போடுறப்ப நம்ம வகுத்த ஒரு அமுக்கு அப்படின்னா பிரேக் போட்டுவார். எதுக்கு லாரி வருது பார்த்து போ. அப்படி இடுப்புல கையில பிடிச்சிருக்கப்ப நம்ம நினைப்போம், ஆஹா என் மனைவி எவ்வளவு பாசமாக இருக்கிறாள் என் மீது. இல்லையடா, தவறுதலாக நான் விழுந்தேன் என்று சொன்னால் நீயும் சேர்ந்து விட வேண்டும். அதிலும் கூட ஒரு ஒற்றுமை. ஆக வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு அப்படி யோசிச்சு பார்த்தா மாறி 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 சந்தோஷமா இருக்கு. குழந்தை ஒரு சந்தோஷம், குழந்தை வளர வளர ஒரு சந்தோஷம், வாலிபம் ஒரு சந்தோஷம், வாலிப நேரத்தில் அப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது அது ஒரு சந்தோஷம். இப்படியாக குடும்ப உறவுகள் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சார் இடையில இவன் யாரு, இவனுக்கு என்ன பங்கு இருக்கு, எது நட்பு, அவன் எங்கே வருகிறான், எந்த இடத்தில் அவனுக்கு அந்த பங்கு இருக்கிறது? உறவுகளுக்குள்ள பாச வலை சார். உறவுகள் என்பது பாச வலை. அந்த வலைக்குள் சிக்கி எல்லாரும் சிக்கித்தான் தீரணும். பட்டினத்தாரே கடைசியில வந்து பச்சை வாழை மட்டையால் தாயை எரித்து விட்டுத்தானே போனார். முற்றும் திறந்த முனிவதானே பட்டினத்தார். அது கடமை. இது ஒரு பேஸ்மெண்ட், இதுக்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது. இப்படி வாழ வேண்டும், இவனுக்கு இப்படித்தான், இவனுக்கு இவ்வளவு சொத்துல இவ்வளவு பங்கு, இவனுக்கு இவ்வளவு சொத்துல ஒரு பங்கு, தங்கச்சிக்கு இவ்வளவு, இத்தனை ஏக்கரும் பிரித்து கொடுத்து விட்டு தகப்பன் கண்ணை மூடுகிறானே. எந்த ஒரு பைசாவுக்கும் பங்கு கேட்காத ஒரு உறவு அந்த குடும்பத்திற்குள் நிழலாய் தாங்கிக் கொண்டிருக்குமே. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். மகாபாரதத்தில் ஒரு கதையை சொன்னார், அற்புதமான கதை. வில்லுக்கு விஜயன் பாங்க. அவன் வில் எடுத்து அடிச்சானா அதுக்கு ஏன்னா துரோணாச்சாரியாருடைய மாணவன். ஒரு இடத்துல வில் வித்தை நடக்குது. பல வகையான வித்தைகளை அர்ஜுனை செஞ்சு காமிக்கிறான். இங்கிட்டு திரும்பி அடிக்கிறான், இங்கிட்டு திரும்பி அடிக்கிறான், கண்களை தண்ணீர் நிழலை பார்த்து கொண்டே மேல இருக்க பொருள் அடிக்கிறான். அரங்கமே கைதட்டி மகிழ்கிறது. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னார் துரோணாச்சாரியார், என்னுடைய மாணவன் அர்ஜுனனை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த வில் வித்தைக்காரன் எவனாவது இந்த சபையில் இருந்தால் எழலாம். சொன்னவனே கர்ணன் எழுந்து நின்றான். கர்ணன் யாருன்னு அந்த உள்ள இருக்கிற துரோணாச்சாரியர், பீஷ்மாச்சாரியார்கள் போன்ற ஆச்சாரியர்களுக்கு தெரியாதா? கர்ணன் ஏறி அப்படி நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு நிற்கின்றான். அப்ப கேட்டான் ஒருத்தன், ஒரு கேள்வி கேட்கிறாரு, யார் நீ? நீ ஒரு தேரோட்டி, இந்த ராஜகுல சூரியகுல இளைஞனோடு போட்டியிட உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அவமானம் உங்களுக்கு தெரியுமா? எழுந்து நின்ற கர்ணன் என்ற ஒரு மாபெரும் மனிதன் குறுகி போய்
அந்த இடத்திலே செத்து போறாமலே அரங்கமே கேலி செய்து நீ தேரோட்டியின் மகன், நீ தேரோட்டியின் மகன் என்று குற்றம் சொல்லி அவனை குறுக பண்ணிய பொழுது எழுந்து இமயத்தை போ நின்றான் துரியோதனன். தன் தலையில் இந்த கிரீடத்தை எடுத்து யாரென்றே தெரியாத கர்ணன் தலையிலே வைத்து, இன்று முதல் இவன் அங்கத தேசத்தின் அரசன் என்று சொல்கின்ற பொழுது கண்ணனுடைய ரத்தம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நெஞ்சை நிமிர்த்தி நின்று துரியோதனனை பார்க்கிறான். அந்த துரியோதனுக்குள் ஒரு தாய் தெரிந்தாள், அந்த துரியோதன முகத்தில் ஒரு தகப்பன் தெரிந்தான், அந்த துரியோதன முகத்தில் ஒரு சகோதரன் தெரிந்தான், அந்த துரியோதன முகத்தில் ஒரு சகோதரி தெரிந்தாள். ஒட்டுமொத்த உறவையும் அந்த முகத்திலே பார்த்து நின்றானே கர்ணன். அந்த ஒட்டுமொத்த உறவு ஒன்றாய் சேர்கிற ஒரு புள்ளிக்கு பெயர்தான் நட்பு. அப்படி நெஞ்ச நிமிர்த்தி நின்று அடுத்து விளையாட ஆரம்பிச்சாங்க கர்ணன். அன்னைக்கு நினைச்சான், சார் இனி இந்த உதிரம் இந்த மண்ணில் சிந்துமானால் துரியோதனா உனக்கு மட்டும்தானடா இந்த உடல் சொந்தம், இந்த உயிர் சொந்தம். ஒரு தெய்வம் ஒரு மனிதனிடம் மன்னிக்க சொல்லி கேட்டது என்று சொன்னால் அது கர்ணனிடம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். பழைய பாட்டுல ஒரு பாட்டு இருக்கும், ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாக்கள் இதழ்களை போல் வாசம் கொண்ட வாசமடா, 100 ஆண்டு வாழ்ந்த பின்னும் தீராத பந்தமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அன்பாலே இணைந்து நின்றோம் ஒன்றுக்குள் ஒன்னாக. அருமையா அந்த அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து விட்டு கண்ணீர் விடாமல் ஒருவன் வெளியே வந்தால் அவன் மனிதனே கிடையாது. ஒவ்வொரு தம்பிக்கா திருமணம் முடித்து அழகு பார்த்த மூத்த அண்ணன் கடைசியில் திருமணம் முடிக்காமல் ஒரு அனாதை பிணமாக திண்ணையிலே ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் சாகின்ற அந்த காட்சிதான் யதார்த்தம். உயிருக்கு உயிரா வளர்த்த அந்த அண்ணன் தம்பியில என்ன செஞ்சாங்க? மனைவியுடைய சொல்லை கேட்டு தன் பிள்ளை, தன் குடும்பம், தன் சொத்து, தன் மகிழ்ச்சி என்பதுதான் உறவாய் போன தேசத்தில் கூட பிறந்தவனாவது அண்ணனாவது அப்பனாவது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கான்? எத்தனை வீட்டிலே தகப்பன் தன் பிள்ளை வளர்வதை பார்த்து பெரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை வளர 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 மனதில் அடிவயத்திலே ஒரு சோகம் வரும், ஒரு பயம் வரும். பெற்ற பிள்ளைக்காக அங்கங்க கடன் வாங்கி மூத்த மன கல்யாணம் முடிச்சு வைப்பாரு. சந்தோஷமா இருப்பாங்க வீட்டுக்குள்ள. ஒரே மாசம் பொண்டாட்டியோட வருவான். அவங்க அப்பா ஈச்சல உட்காந்து அடி கம்பீரமா உட்காந்துருப்பாரு. நேரா வந்து டமார்னு காலை விழுந்துருவாங்க அப்பா காலில். அவர் பதறி போய் எந்திரா எந்திரா, என்னடா சின்ன பிள்ளை காலை விழுந்து அந்த துணி எடுத்து வாடா, நல்லா இருங்க, என்னடா விஷயம்? அப்பா சந்தோஷமா கேட்பாரு, அப்பா நீங்க தெய்வமா இருப்பா, என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷனை ஆக்கியிருக்கீங்க, நீ அம்மாவும் தெய்வமா இருப்பா, எத்தனை நாளுப்பா உங்களுக்கு பாரமா நான் இங்க இருக்க? அப்பா யோசிப்பாரு, இனிமே உங்களுக்கு பாரமா நான் இங்க இருக்க மாட்டேப்பா, நானே முண்டாட்டி வெளியே போறேன், நீங்க அப்படியே அப்பா நெஞ்ச பிடிச்சு உட்காருவாரு. எங்கே நான் துவண்டு விழுகின்ற பொழுது ஒரு விழுதாக இருந்து என்னை தாங்குவேன் என்று தாங்குவான் என்று நம்பிக்கொண்டிருந்த மகன் என்னை பழுதாக்கி விட்டு போகிறானே என்று பதறிப்போய் தந்தை நெஞ்சில கைவிச்சு அப்படியே உட்காருவார். கொண்டாட்டி ஓடி வரும், நெஞ்ச பிடிச்சு, நீ போயிடாதியா, நீ போயிடாது, நான் இருக்கேன், 2வது இருக்கான், நல்லவன் கருவாப்பே பாசக்காரே, அவன் உன்னை காப்பாத்தாங்க, தைரியமா இருக்கு. அது ஒரு நம்பிக்கை ஊற்று. அதே மாதிரி அவனும் கல்யாணம் ஒரு வயசு வந்தவன அங்கிட்டு பொண்ணை பார்த்து அவனும் கல்யாணம் முடிச்சுப்பாரு. அவனும் கரெக்டா ஒரே மாசம் பொண்டாட்டோட வருவான். இந்த ஆள் சுதாரிச்சுப்பாரு, அங்கே நில்லு, எதா இருந்தாலும் அங்கே சொல்லு, காலில் விழுகிற வேலையில அவனா. உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுவான், ஏன்பா என்னை அண்ணமாய் நினைச்சா, என்னை அண்ணமாய் நினைச்சா, அவன் துரோகிப்பா, நீ வளர்த்தது அவனை பாராட்டி பாராட்டி வளர்த்தல தூக்கி எடிஞ்சிட்டு வெளியே போனானே அந்த நாய் மாதிரி நினைச்சியா? நான் அப்படி இல்லப்பா, என்னை தப்பா நினைச்சிட்ட, நானே முண்டாட்டி இங்க இருக்கான், நீ 2 வெளியே போன. கைதட்டி சிரிக்கிற ஒவ்வொரு தமிழனும் தயவு செய்து யோசித்து பாருங்கள், இந்த தேசத்தில் முளைத்த விசக்காளான் முதியோர் இல்லம். ஒருவேளை இந்த இந்திய மண்ணில் முதியோர் இல்லம் என்ற ஒன்று இல்லாமல் போகுமானால்
உறவுகள் மகிழ்ச்சி தரும் என்று தீர்ப்பை நான் தைரியமாக சொல்லலாம். ஒரு கதையோடு முடிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கோபுரத்தில் ஒரு புறா குஞ்சோண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. தன் குஞ்சோடு மிக சந்தோஷமா வாழ்ந்தது. ஒரு நாள் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக கோயிலை சுத்தம் செய்தார்கள். அதை புறா பெயிண்ட் அடிக்கிறப்ப இந்த தாய் புறா தன் குஞ்சை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற மசூதிக்கு போய் சென்று தங்கியது. சந்தோஷமாக இருந்தது. ரம்ஜான் வந்தது. உடனே மசூதிகள் வெள்ளடிக்கப்பட்டு வண்ணம் திட்டப்பட்டது. உடனே தொந்தரவு பொறுக்காமல் அந்த புறா தன் குஞ்சை கூட்டிக் கொண்டு ஒரு ஆலயத்திற்கு தேவாலயத்தில் போய் சேர்ந்தது. மணிக்குண்டில் போய் கூடு வச்சு உட்கார்ந்து. கிறிஸ்துமஸ் காலம் வந்தது. அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. மறுபடி வந்த புறா தன் குஞ்சை அழைத்துக் கொண்டு மீண்டுமாக போய் அந்த ஆலயத்தில் போய் அமர்ந்தது. சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் ஆலயத்திற்கு கீழே தெருக்களில் பயங்கரமான சத்தம். புறா குஞ்சு நடுங்கிக் கொண்டே கீழே பார்த்தது. அம்மா, பயமாக இருக்கிறது, இங்கே ஒருவர் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். தாய் புறா எட்டி பார்த்து சொன்னது, ஏனம்மா இப்படி ஒருவர் வெட்டி கொண்டிருக்கிறார்கள்? தாய் புறா கண்ணீரோடு சொன்னது, நாம் ஆலயத்திலே கூடு கட்டிய பொழுதும் நமக்கு பெயர் புறா, நாம் மசூதியிலே போய் கூடு கட்டிய பொழுதும் நமக்கு பெயர் புறா, நாம் தேவாலயத்தில் போய் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்த போதும் நமக்கு பெயர் புறா. ஆனால் இவர்களுக்கு அப்படி இல்லை. இவர்கள் ஆலயத்திற்குள் போனால் இந்து, மசூதிக்குள் போனால் இஸ்லாமியர்கள், தேவாலயத்திற்குள் போனால் கிறிஸ்தவர்கள். இவர்கள் எல்லாம் என்று மனிதர்களாய் ஒன்று சேருகிறார்களோ அன்று இந்த மண்ணில் ரத்தம் சிந்தாது. அதனால்தான் நாம் உயரமாக இருக்கிறோம், இன்னும் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் குஞ்சே என்று சொல்லி, இது புறா தன் குஞ்சுக்கு சொன்ன கதையாக இருக்க வேண்டாம். நீங்கள் பெற்ற குஞ்சை உங்கள் மடியில் உட்கார வைத்து இந்த கதையை சொல்லுங்கள். இந்த தேசத்தில் மனிதப்பூ பூக்கட்டும். அந்த மனிதப்பூ இந்த மண்ணில் பூக்குமானால் அந்த பூவின் வேறாக நிச்சயமாக நட்பு ஒன்று மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி, மீண்டுமான எங்கள் உள்ளத்திலிருந்து உங்களுக்கான நன்றியையும் தை திருநாள் வாழ்த்துக்களையும் இதயத்திலிருந்து அன்பு பூக்களாக உங்களுக்கு தூவி மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்த தமிழனாக இருந்தாலும் அவனின் உறவுக்காரன், அவனின் நட்புக்காரன் என்ற உரிமையோடு அவர்களுக்கும் இந்த தை திருநாளிலே நெஞ்சார முகமுகமாய் வாழ்த்து சொல்ல வாய்ப்பளித்த பாலிமர் தொலைக்காட்சியும் நெஞ்சார வாழ்த்தி நன்றியோடு விடைபெறுகிறோம். நன்றி.